உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் தமிழரசி. நான் குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். என்னோட தரவரிசை எண் வந்து 1480. கோயம்புத்தூர் கோர்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிஏ. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? 2022லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது 3வது முயற்சி. எத்தனை கேள்விகள் போட்டீங்க? 147. முதல் 2 முயற்சியில் என்ன தப்பு பண்ணோம்? ஏன் நம்மளுக்கு அந்த அந்த டைம் வெற்றி வரல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜிஎஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணல. இந்த வாட்டி ஜிஎஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருந்தேன். தமிழ் முதல்ல பேசுவோம். தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து சமச்சீர் புத்தகங்களும் படித்தேன். நியூ ஓல்டு ரெண்டுமே? ஆமாம், ரெண்டுமே படித்தேன், புதுசு மற்றும் பழசு. இதை தாண்டி வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சீங்களா? வெளியில் வந்து சுரேஷ் புக் படிச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம தமிழ் படிக்கிறோம்னு வைங்களேன், முன்னாடி நீங்கள் 2022 24 அட்டம்ப்ட்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து அட்டை டு அட்டை படிப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் மாறிடுச்சு இல்லையா? இப்போ நிறைய இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? நிறைய அவுட் ஆஃப் சோர்ஸ் தேவைப்பட்டுச்சு. தமிழில் அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த புக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க டெய்லியும்? அதை பற்றி சொல்லணும். மேக்ஸில் கொஞ்சம் நான் லோயர் ஸ்டூடெண்ட் தான். மேக்ஸில் ஒரு 17 கொஸ்டின் தான் போட்டிருந்தேன். மேக்ஸுக்கு வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரமாவது போட்டோம்னா தான் 25 கொஸ்டின்ஸ் போட முடியும். ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? ஜிஎஸ் வந்து டெய்லி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் படிக்கணுங்க. தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜிஎஸ்க்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சீங்களா இல்லை அவுட் சோர்ஸ் எதுவும் படிச்சீங்க? அவுட் சோர்ஸும் படித்தோம். நிறைய அவுட் சோர்ஸ் படித்தோம். வெளியிலேருந்து கலெக்ட் பண்ணி படித்தோம். ஸ்கூல் புக் பத்தாதுங்க, வெளியிலேருந்து படிக்கணும். இல்லை வேற எதுவும் மெட்டீரியல்ஸ். இப்போ ஒரு நார்மலாக ஒரு பர்சன் படிக்கிறதுக்கும் திருமணம் ஆயிட்ட பிறகு நம்ம படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? நீங்கள் நேரத்தை உருவாக்கிக்கணும். உங்களுக்கு நிறைய வேலைகளுக்கு இடையில எந்த மாதிரி நேரத்தை உருவாக்கி படிச்சீங்க மேம்? தினமும் விடியற்காலை நைட்டு அப்படிதான் டைம் எடுத்து படிக்கணும். இல்லை எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? அம்மா பசங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டு. அதில் தான் நான் என்னோட ஃப்ரெண்டுங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. எது படிக்கணும்னு அப்பப்போ நோட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இன்ஸ்பிரேஷனில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை உருவாக்கிக்கணும், அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். கல்யாணம் ஆகிட்டு எவ்வளோ கேப் விட்டு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க? அதாவது கல்லூரி முடிச்சுட்டு எவ்வளோ கேப் விட்டு படிக்க ஆரம்பிச்சு? என் பையன் இப்போ +2 படிக்கிறான். அந்த அளவுக்கு கேப்பு. +2 படிக்கிறாரா? ரொம்ப சின்ன வயசுல. ஓகே ஓகே. அப்படின்னா ரொம்ப கேப் இல்லையா? அப்போ 12 ஒரு 15 ஒரு 15 வயசு 15 வருஷமாவது கேப் இருக்கும். ஸ்டார்டிங் படிக்கவே முடியாது. எப்படி படிச்சீங்க? 22ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு 140 கொஸ்டின்ஸ் தான் என்னால் போட முடிஞ்சது. அப்போ ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இருந்தாலும் கூட படிக்கிற பசங்களாம் ரொம்ப சின்ன பசங்க, அவங்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களாலையும் கண்டிப்பாக முடியும், வயசு ஒரு தடை இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப எனக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் என்னால் படிக்க முடியுது. நீங்கள் அகாடமி போனீங்களா இல்லை செல்ஃபாக படிச்சிங்களா மேம்? அகாடமி போனேன். டெஸ்ட் பேட்ச் மட்டும் அகாடமியில் போட்டிருந்தேன். நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? ஆமாம், நோட்ஸ் எடுத்துங்க. நோட்ஸில் எடுத்து தான் படித்தேன். நோட்ஸ் எந்த மாதிரி எடுக்கணுன்றதை சொல்லுங்க மேம். கீவேர்ட் மாதிரி போட்டு தான் எடுக்கணும். இயர்ஸ் பை அப்படியெல்லாம். அப்புறம் மேக்ஸ் எல்லாம் வந்து ஃபார்முலாஸ் வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கணுன்றதை சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணும்போது எல்லாமே முக்கியமானதாக தோணும் இல்லையா? எத்தனாவது டைமில் நம்ம நோட்ஸ் எடுக்கணும்? 5 தடவை 6 தடவை படிக்கும்போது தான் நம்மளுக்கு அதில் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னே நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி படித்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஆமாம். உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் மெத்தடு இப்போ இந்த வீக் ஒரு டெஸ்ட்டுக்கு ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும். டைப்பிங்லாம் எப்போ முடிச்சிங்க நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து ஜென்ரலில் தான் எழுதினேன். அப்போ தான் டைப் ரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் 2023 தான் டைப் ரைட்டிங் முடித்தேன். இப்போ உங்கள் பையனுக்கு 12வது படிக்கிற பையன் இருக்காங்கன்னா, இப்போ உங்கள் குடும்பத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பா அம்மாலாம். இந்த வெளியே இந்த அக்கம் பக்கம் எதுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறமா படிக்க போகிற, எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படிலாம் டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்களா? அதெல்லாம் எப்படி மோட்டிவேட்? நிறைய கமெண்ட் வரும். இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிற, பசங்களை படிக்க வைக்கிற வழியை பாரு, அந்த மாதிரி நிறைய வரும். எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இது தேவைன்னு தோணுச்சு, அதனால தான் படித்தேன். இப்போ உங்கள் பையனே 12வதுனா அவர்கிட்ட நிறைய புக்ஸ் வாங்கிட்டு அவரு உங்களுக்கு சொல்லிலாம் கொடுத்தாரா? எந்த மாதிரி இருந்தது உங்கள் கான்வர்சேஷன்? அந்த புக்ஸ் எல்லாம் படித்ததுனால அவங்களுக்கு நிறைய என்னால் சொல்லித்தர முடிஞ்சுது. ஓகே. நிறைய அவங்களுக்கு தமிழில் நான் சொல்லித்தர முடிஞ்சுது. மேக்ஸ் நம்ம வீக்குங்கிறதுனால தமிழ் நல்லா சொல்லிக் கொடுத்தேன். சயின்ஸில் என்ன டவுட்னாலும் நான் சொல்லிக் கொடுப்பேன். சயின்ஸ் படிச்சீங்க? ஆமாம், சயின்ஸ் இருக்குல்ல, ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு. சயின்ஸை ஒமிட் பண்ணிடுறேன்.
இல்லை, நான் மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்டு, அதனால நான் சயின்ஸும் படித்தேன். இந்த இதுவால உங்களுக்கு வீட்ல நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும் இல்லையா? டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது பசங்களோட, ஹஸ்பண்டோட. அதனால உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை அந்த மாதிரி எதுவும் வந்திருக்குங்களா? நிறைய இருந்திருக்கு, ஆனால் அது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் தான். அது ஒரே தான். எந்த ஃபங்க்ஷன் போக முடியாது, எதுக்குமே கலந்துக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே தான் இருக்கணும். ஆமாம், செஞ்சு தர முடியாது. எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொன்னால் கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. இதுக்கு மேலே தான் ட்ரை பண்ணணும். எப்பயாச்சும் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம அப்படின்ட்டு? இந்த வாட்டி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்தப்ப அப்படி தான் தோணுச்சு. ஆனால் கட் ஆஃப் குறைஞ்சதுனால எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. நீங்க அந்த அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த எக்ஸாம் ஹாலில்? அந்த 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 இன்விஜிலேட்டர் ஒரு காரணம்னு நான் சொல்லலாம். நான் பதட்டப்பட்டதை பார்த்துட்டு அவரே வந்து நேரில் பதட்டப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும், பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கன்னாரு. அது கடவுளோட வார்த்தையே எனக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணேன். ஐ மீன் வீட்டில் ஃபேமிலியில் கேட்குறேன். அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, மெயினாக ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ரொம்ப சப்போர்ட்டு. ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸு எல்லாரும். இப்போ நான் புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வரேன்னு வைங்களேன், எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க நான் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ட்டு? தமிழ் மேக்ஸ் ஃபுல்லாக படிக்கணுங்க. தமிழ் மேக்ஸ் தான் முக்கியம். அதை கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும். கிட்டத்தட்ட சிலபஸ் கவர் பண்ண மாதிரி. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு? எக்ஸாம் ஹாலில் தெரியாத கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிவிட்டு கடைசி அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகாது. திரும்பி வரும்போது நம்மளுக்கே அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். மேபி தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் எப்படி வெளியே எழுப்பீங்க? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். 2026 எக்ஸாம் வருது, படிக்கிற ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? அந்த கான்சன்ட்ரேட்டை மிஸ் பண்ணாமல் படிங்க, அதுதான். இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் ஹாப்பி. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படித்தப்போ இருந்த உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நாலேஜ் அதெல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தப்பறம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் படிச்சிருக்கோமான்னு நிறைய டவுட் வந்துச்சு. இப்போ இன்னும் நல்லா, அப்போ தான் தெளிவாக படிக்கல, இப்போ நல்லா தெளிவாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது. நிறைய திருமணமானவங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஷன் சொல்லுவீங்க? லேடிஸ் வந்து இன்னும் செல்ஃபாக நிறைய பேர் முன்னாடி வரணும். எல்லாருமே படிங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஒரு எப்படி ஒரு லைட்டில் இருக்கணும் நீங்கள். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்குங்களா? இருந்திருக்கு. நிறைய பேர் தம்பியெல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, அப்போ தான் படிக்க முடியும்லாம் சொன்னாங்க. அவங்களோட சப்போர்ட்டு தான்.